நேயர்களுக்கு வணக்கம். இது அகரம். நான் சித்தார்த். மீண்டும் சூடுபிடித்திருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சென்ற வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது நடக்குது. இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையில் யூடியூபராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை மிக கொச்சையாக ஒரு பாடலை பாடி அது மிக பெரும் சர்ச்சையாக மாறி அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படுற சிறிது காலத்திலேயே அவர் விடுதலை செய்யப்படுறாரு. சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவர் ஃபோனில் இருந்து பல ஆடியோஸ்லாம் லீக் அவுட் ஆகி அந்த லீக் அவுட் ஆன ஆடியோனால பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அதில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய நட்சத்திர பேச்சாளராக இருந்த அந்த காளியம்மாள் அவர்கள் நாகையினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர், அவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு. ஒரு பிசிறு காளியம்மாள், இன்னொரு பிசிறு நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் தட்டி விட்டா போதும் அப்படின்னு பேசுகிற இந்த ஆடியோவெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த ஆடியோ விவகாரத்தை வெளியிட்டது திருச்சி எஸ்பியாக இருந்த இப்போது டிஐஜியாக உருவெடுத்திருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் இதை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு காட்டமான விமர்சனத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைக்கிறாரு. அவரை தொடர்ந்து அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை மிக கொச்சையாக ரொம்ப தரங்கட்ட வார்த்தைகளில் பேசுறதும், அதே சமயம் அவதூறு பேசுறதும், அவருடைய மனைவியை ரொம்ப தவறாக பேசுவதும், மார்பிங் செய்வதுமாக பல ட்விட்டர் கணக்குகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பலர் இந்த வேலையில் ஈடுபடுறாங்க, இவங்க மேலே நான் நடவடிக்கை எடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் சில பேரெல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் கைது செய்யப்பட்ட சில பேரெல்லாம் காலேஜ் படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் புத்திமதி சொல்லி இனிமேல் இந்த மாதிரியான வேலையை பார்க்காத, ஃப்யூச்சர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணி திருப்ப அனுப்பினதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். இதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் மேலே நான் உரிய நடவடிக்கையை நான் எடுக்காமல் நான் விட மாட்டேன், யார் யாரெல்லாம் என் குடும்பத்தை அவதூறாக பேசுனாங்களோ அவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொன்ன பிறகும் கூட அவர் மேலான அந்த அவதூறு பேச்சுகளும் அந்த ஏச்சு பேச்சுகளும் இன்ன வரைக்கும் அடங்கான பாடில்லை. அப்படிங்கிறதுனால அவரும் அவருடைய மனைவியும் இருவருமே சேர்ந்து எக்ஸ் வலைதளத்திலிருந்து வெளியேறினாங்க. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் இழிவாக பேசின அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மேலே நான் நடவடிக்கை எடுக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது உறுதிப்பட சொல்லியிருந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏற்கனவே 130க்கு மேலே கேஸ் இருக்குது, இதை 200 மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு பதிலடியை கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவருடைய குடும்பத்தினரை தவறாக பேசுறது, இழிவாக பேசுறதெல்லாம் தப்பு கிடையாதா, இதெல்லாம் உங்களுடைய தம்பிகள் சார்ந்தது தான் பண்ணுறாங்க, வலைதள பக்கத்தில் அவரை ரொம்ப ஆபாசமாக பேசுகிறதாகவும் அவதூறாக பேசுகிறதாகவும் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னுடைய குடும்பத்தினரையும் தான் இழிவாக பேசுகிறாங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கு நேற்று வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உங்கள் மேலே யாராவது பேசியிருக்கிறாங்க, உங்களை யாராவது இழிவாக பேசியிருக்கிறாங்க, ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் எடுத்து வழக்கு தொடுத்து இது மேலே நடவடிக்கை எடுத்து இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது அது உங்களுடைய பொறுப்பு. கடந்து போக சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? கடந்து போகிறது உங்களுக்கு வேணால் சுயமரியாதை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு சுயமரியாதை இருக்குது அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு காட்டமான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சீமான் தரப்புக்கு விளக்கம் கேட்டு தொடர்ச்சியாக நோட்டீஸ் போட்டிருந்திருக்கிறாங்க. சீமானும் பதில் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலுமே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய கேள்விகளுக்கு உரிய பதிலை அளிக்காததுனால திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள். அந்த வழக்கு மேலே விசாரணை வந்துச்சு நேற்று. அதில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எந்தெந்த பதிவுகள் எல்லாம் அவரை பற்றி அவதூறாக, ஆபாசமாக, இழிவாக இருந்ததோ அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில் சீமான் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. சீமானுடைய அந்த பதிவுகளால், சீமான் அவர்களுடைய சகாக்கள் செஞ்ச இந்த பதிவுகளால்
தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக சீமான் தரப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சிருந்தார். தனிப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுனால காவல் சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் வந்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது சீமான் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுது. ஆனாலும் சீமான் தரப்பு ரகசியமாக ஏதோ ஒரு தொழிலதிபர் மூலமாக அவர்கிட்ட தூது விட்டு இந்த பிரச்சனையை அப்படியே ஒல்ட்டி விடலாம், அதாவது காம்ப்ரமைசிங்கில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை. ஏனென்றால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் சீமானை மன்னிக்கிறதா இல்லை அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஜாதிய வன்மம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த ஜாதிய வன்மம் எங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா என்னுடைய பணிக்காலத்தில் நிறையா பேர்கிட்ட நான் பந்தோபஸ்துக்காக நான் போயிருக்கிறேன், நிறைய தலைவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன், நிறைய கட்சியை சேர்ந்தவங்களும் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் சீமானுடைய பேட்டியை பார்த்துட்டு நீங்களாம் அப்படிப்பட்டவங்க இல்லையே அப்படின்னு என்கிட்டயே நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு, எனக்கு ஜாதிய வன்மம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவரும் சீமான் மாதிரி ஒரு தரந்தாழ்ந்து நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. அதுதான் நிதர்சனமும் கூட. வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் சீமானுக்கு எதிராக பல ஆதாரங்கள், ஆவணங்கள், அவர் பேசின பதிவுகள், பேச்சுக்கள் எல்லாத்தையுமே அங்கே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பதிவுகள், அந்த 50 பேர் கொண்ட பட்டியல் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அந்த 50 பேர் கொண்ட பட்டியல் இருக்கிறவங்க அவங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே அங்கே பதிவு செஞ்சுருக்கிறாரு. வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இதை முன்னிலைப்படுத்தி 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறாரு. சீமான் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியை இழிவாக பேசியது, அவருடைய குடும்பத்தினரை இழிவாக பேசியது, மேலும் அவருடைய குழந்தைகளை இழிவாக பேசியது அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் மேலே நீதிமன்றம் ஒரு கடும் நடவடிக்கையை எடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.